இயேசு நீங்க இருக்கையிலே நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையிலே நாங்க சோர்ந்து போவதில்லை. சமாதான காரங்க நீங்க தானே, சர்வ வல்லவரு நீங்க தானே. சமாதான காரங்க நீங்க தானே, சர்வ வல்லவரு நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையிலே நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையிலே நாங்க சோர்ந்து போவதில்லை. அதிசய தேவன் நீங்க தானே, ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே. அதிசய தேவன் நீங்க தானே, ஆலோசனை கர்த்தர் நீங்க தான். இயேசு நீங்க இருக்கையிலே நாங்க சோர்ந்து போவதில்லை. ஆம், அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் அதிசயமான தெய்வன். அல்லேலூயா. வார்த்தைகள் மூலம் குணமாக்குவார், வார்த்தைகள் மூலமாக சுகமாக்குவார், வார்த்தைகள் அனுப்பி ஐஸ்வர்யத்தை உண்டாக்குவார். அல்லேலூயா. அப்ப அந்த மாதிரி ஒரு கடவுளை நாம் என்ன பண்ணல, இந்த உலகத்துல பார்க்கவே கிடையாது. யாரு மாதிரி? இயேசு மாதிரி கடவுளை நாம எந்த தேவனும் கிடையாது. இங்க ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, படிக்கிறோம் நாம யோவான்ல 8ஆம் அதிகாரத்துல 12 படிக்கல, 8ல 12ல படிக்கலாம். மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவர்கள் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளி அடைந்திருப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு சுவாமி கூட இருக்கிறவங்க, இயேசு சுவாமி மாதிரி இருக்கிறவங்களுக்கு வெளிச்சம் யாராமா? இயேசு சுவாமியே வெளிச்சம். அல்லேலூயா. ஆண்டவர் உலகத்தை உண்டு பண்ணும் போது எல்லா செடி கொடி புல் பூண்டு உண்டாக கடவுதுன்னு சொன்னாரு. அதுக்கு பிறகுதான் என்ன பண்ணாரு? வெளிச்சத்தை உண்டாக்குனாரு. அதுக்கு பிறகுதான் வெளிச்சத்தை உண்டாக்குனாரு. அண்ணா வெளிச்சம் யாராமா உலகத்துக்கு? ஆண்டவர். அங்க என்ன தேவையில்லை? லைட் தேவையில்லை, சூரியன் தேவையில்லை, சந்திரன் தேவை. அதுக்கு பிறகுதான் உண்டு பண்ணாங்க. ஆனா உலகத்தை உண்டு பண்றதுக்கு முதல்ல யாரு வெளிச்சமா இருந்தாராமா? அதான் இயேசு சாமி சொல்றாரு. அது படி மகா மறுபடியும் ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவர்கள் இருளிலே நடவாமல் அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, ஆண்டவரை பின்பற்றுகிறவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நோய் இல்லை, நடி இல்லை, கவலை இல்லை, கண்ணீர் இல்லை, துக்கம் இல்லை, அசதி இல்லை, சோர்வு இல்லை. காரணம் யாரு நம்ம கூட இருக்காங்க? இயேசு சாமி இருக்காங்க. நாம யாரு கூட இருக்கிறோம்? இயேசு சாமி கூட இருக்கிறோம். அப்ப ஆண்டவர் கூட நாம் இருக்கும்போது நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. பில்லி துணிய மந்திரம் மாந்திரிகம் ஒண்ணுமே நம்மளை டச் பண்ணாது. 21ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தல நம்ம பாக்குறோம். 23 படிக்கிறோம். நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்கிற சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவது தேவையில்லை. அங்க யாரு இருக்காங்க? உலகத்தை உண்டாக்க ஆண்டவரே அங்க வெளிச்சமாய் இருக்கிறாரு. அங்க யாரும் இல்லை, சுந்தரனும் சந்திரனும் தேவையில்லை, சூரியனும் தேவையில்லை. இதால உண்டாக்கப்பட்டவைகள். அது ஆண்டவரால உண்டாக்கப்பட்டது சந்திரன், சூரியன். ஆனா அது வெளிச்சம் இல்லை. அந்த வெளிச்சம் கொடுத்தவர் தான் நமக்கு தெய்வம், கடவுள். அவர்னாலே வெளிச்சங்கள் உண்டாகி இருக்கிறது. படிக்கிறோம். தேவனுடைய மகிமையே அதை பிரகாசிப்பித்தது. ஆட்டுக்குட்டி ஆனவரே அதற்கு விளக்கு. ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள். எங்க ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள்? பூலோகத்துல. யாரெல்லாம் இயேசுவை போல வாழ்றாங்களோ அவங்கதான் என்ன பண்ணுவாங்களாமா? ரட்சிக்கப்பட்டவர்கள். யாரு போல? இயேசுநாதர் போல, இயேசு சாமியை போல வாழ்றவங்க. அல்லேலூயா. அவர் உலகத்தை படைச்சிட்டு என்ன பண்ணாரு? நம்முடைய பாவங்களுக்காக பூலோகத்துக்கு என்ன பண்ணாரு? நம்முடைய பாவங்கள், நம்முடைய அக்கிரங்களுக்கு வேண்டி அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டாரு. எல்லா பாவத்தையும் அவரு சுமந்தாரு. தலையில முன்கீழம் அடிக்கப்பட்டது, ஈட்டியில குத்தப்பட்டது. இதெல்லாம் நமக்கு பார்க்கட்டும், நமக்கு அவர் சாட்சியா செஞ்சிருக்காரு. ஆண்டவர் என்ன பண்ணிருக்காருன்னா, நமக்கு இருக்கிற பாடுகள் கம்மி, ஆனா இயேசுநாதருக்கு இருந்த பாடுகள் தான் அதிகமான
பாடுகள். நமக்கு இருந்த சோதனை கம்மி, ஆனா அவருக்கு இருந்த சோதனை அதிகம். அவரே வருத்திக்கிட்டாரு, நம்மளை உண்டாக்கி நம்மளை ரட்சிக்கும்படியாக பூலோகத்துக்கு வந்து 33 வருஷம் இருந்து, அந்த 33 வருஷத்துல அவர் என்ன பண்ணாருனாக்கா அவரு சித்திரவதைக்கு அவரு ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. ஆனா நாம என்ன பண்ணோம்னாக்கா, நம்ம தானியேல பாக்குறோம், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ மாதிரி அவங்க எப்படி வந்து அக்னிக்கு ஒப்பு கொடுத்தாரோ அதே மாதிரி நாம என்ன பண்ணணும், இயேசுநாதருக்கு நாம என்ன பண்ணணும், ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. அப்போ நாம என்ன பண்ணோம், ஆண்டவர் தெரியாததுக்கு முன்ன எப்படி இருக்கிறோமோ தெரிஞ்சதுக்கு பிறகு என்ன பண்ணணும், அவரு மாதிரி இருக்கணும். யாரு மாதிரி இருக்கணும், இயேசுநாதர் மாதிரி இருக்கணும். நம்ம 2 கொரிந்தியர் 5:17 படிக்கிறோம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க புது சிருஷ்டியா இருக்கிறீங்களா, உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு. கரெக்டா ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு என்ன பண்ணணும், பைபிள் எடுத்துட்டு சர்ச்சுக்கு போகணும், வசனத்தை கேட்கணும், காலையில் எந்திரிச்சு உடனே ஜெபம் பண்ணணும், அந்த பைபிள்ல 2 வசனங்கள் படிக்கணும். இதுதான் என்னது, ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு நமக்கு இருக்கிற தொடர்பு. அப்ப தொடர்பு நமக்கு இல்லைன்னாக்கா என்ன இருக்காது, ஜெபம் பண்றதுக்கு மனுச்சு வராது, பைபிள் படிக்கிறதுக்கு மனுச்சு வராது, ஏசு சாமி நினைக்கிறது என்ன வராது, மனுஷே வராது. ஆமா, 20 படிகள் 20 ஆனபடியினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக தானாதிபதிகளாய் இருந்து தேவனோட ஒப்புரவாகி என்று கிறிஸ்துவ நிமித்தம் ஆமென். பவுல் இப்படி சொல்றாரு, நாங்க கிறிஸ்துவ நிமித்தம் என்ன பண்றோம், நாங்க வேண்டிக் கொள்கிறோம். யாருக்கு, உங்களைய யார் மாதிரி இருக்க சொல்லி, இயேசு சாமி மாதிரி இருக்க சொல்லி. அப்ப இயேசு சாமி மாதிரி இருந்தாதான் நமக்கு என்ன இருக்குது, பரலோகத்துல ஆசீர்வாதம் இருக்கு. இங்க நடிக்கிற சமாச்சாரம் இருக்கக்கூடாது. என்ன இருக்கக்கூடாது, நடிக்கிற பைபிள் எடுத்துட்டு சர்ச்சுக்கு போற, படிக்கிற, பிடிக்கிற, எத்தனை ஒரு கேடுள்ள சமாச்சாரங்கள்லாம் நம்ம ஆளுக்கு செய்யறாங்க தெரியுமா. இது எல்லாமே அவங்களுக்கு இங்க, அது இங்கேயே சாபம். எங்க சாபம், பூலோகத்திலேயே சாபம். இங்கேயே அவங்க நெருக்கப்படுகிறாங்க, அடிக்கப்படுகிறாங்க, குத்தப்படுகிறாங்க, வெட்டப்படுகிறாங்க. காரணம் அப்படின்னா இவங்க யாரு கூட இல்ல, இயேசுநாதர் கூட இல்ல. அப்ப இயேசுநாதர் கூட இருக்கிறதா இருந்தா ஆண்டவர் எல்லா காரியத்திலும் நம்ம என்ன பண்ணுவாரு, சவுலை எப்படி, சவுலுக்கு தாவீதுகிட்ட இருந்து இல்ல சவுல்கிட்ட இருந்து தாவீதை எப்படி ஆண்டவர் காப்பாத்தினாரோ, வர பொல்லாப்புல இருந்து எப்படி தாவீதை ஆண்டவர் காப்பாத்தினாரோ, அது மாதிரி வர்ற பொல்லாப்புகள் இருந்து எல்லாமே ஆண்டவர் என்ன பண்ணாரு, நம்மள காப்பாத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம படிக்கலாம் 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தில் 4 to 10. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்துல மிகுந்த பொறுமையிலும் உபத்திரவங்களிலும் நெருக்கங்களிலும் இடுக்கங்களிலும் அடிகளிலும் காவல்களிலும் கலகங்களிலும் பிரயாசங்களிலும் கண் விழிப்புகளிலும் உபவாசங்களிலும் கற்பிலும் அறிவிலும் நீடிய சாந்தத்திலும் தயவிலும் பரிசுத்த ஆவியிலும் மாயமற்ற அன்பு. இதெல்லாம் பாருங்க, நாம பார்க்கலாம். இந்த 1ஆம் அதிகாரத்துல மிகுந்த பொறுமையிலும் உபத்திரவங்களிலும் நெருக்கங்களிலும் இடுக்கங்களிலும் எல்லாமே நாம என்ன பண்ணணும், சகிக்கணும். என்ன பண்ணணும் எப்படி, என்னென்ன, மிகுந்த பொறுமையிலும் உபத்திரவங்களிலும் நெருக்கங்கள் எல்லா பக்கம் இருக்கும். தாவீதுக்கு எல்லா பக்கம் இருக்கும், வீட்டுல இருக்கும், வெளியே இருக்கும். வெளியே நெருக்கம் பண்ணி வீட்டுல வந்து படுத்து தூங்க முடியுமா, நிம்மதியா முடியாது. இங்க மகன் ரெடியா இருக்கிறா, கத்தி வச்சு வெட்டுறதுக்கு ரெடியா இருக்கா. அந்த மாதிரி நெருக்கங்களிலும் அடிகளிலும் காவல்களிலும் கலகங்களிலும் பிரயாசங்களிலும் கண்விழிப்புகளிலும் உபவாசங்களிலும் இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவர் கூட இருக்கணும். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் கூட நம்ம இருக்கணும். இவ்வளவு தூரம் நாம இங்க பூலோகத்துல கஷ்டப்படுறோமோ அவ்வளவு தூரம் பரலோகத்துல நமக்கு ஆசீர்வாதம் இருக்கு. அப்புறம் பெரியமானவர்களை ஜெபம் பண்ணலாம். இந்த அது மாதிரி நீங்க நாம இயேசு சுவாமி கூட இருக்கலாம். இயேசு சுவாமி நம்ம கூட இருப்பாரு. இயேசு சுவாமி என்று ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை விட்டு விலகவும் இல்லை, உன்னை கைவிடவும் இல்லை.
அல்லேலூயா. நீ போகும் இடமெல்லாம் தேவனாகிய கர்த்தர் நான் உன்னோடு இருப்பேன். அவரு யோசுவாவுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்த மாதிரி, அதே மாதிரி மோசேக்கு வாக்குத்தத்தம், ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம், வாக்குத்தத்தங்கள் நிறைய இருக்கு. அடுத்த ஒரு வீடியோல பாக்குறோம். நம்ம ஜெபம் பண்ணலாம். நம்ம எப்பவுமே இயேசுநாதர் கூட இருக்கலாம், ஆண்டவர் கூட இருக்கிற, ஆண்டவர் நம்ம கூட இருப்பாரு. வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரங்கள் படுத்த நல்ல கடவுளை, இந்த காலவேளைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த வசனங்களை கேட்ட ஒவ்வொருவரையும் தனித்தனியாக பேர் பேராக குடும்பமாக ஆச்சரியம். இவர்களுக்கு தேவைகள் அதிகமாக இருக்கிறது. நோய் நொடி பிரச்சனைகள் வேதனைகள் சோதனை அதிகமாக இருக்கிறது. ஆண்டவரை இவர்களை பரிசுத்தப்படுத்தி தேவ சமூகத்திலே இவர்கள் உண்மையில் ஆக்கும்படியாகவும் உண்மையான ரட்சிப்புக்கு கொண்டு வரும்படியாகவும் பரலோகத்திலே தேவனுடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்களாக ஆச்சரியம் சாமி. ஆசீர்வதியும் சாமி. துதியும் கனமும் மகிமும் உமக்கே செலுத்துகிறோம். மேற்பன் ரட்சகரமாய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவன நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா.